சுகர் பேஷண்ட்ஸ்க்கு டயபெட்டிஸ் இருக்காங்கல்ல, டைப் 1, டைப் 2 பேஷண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு விரலை எடுத்துட்டாங்க, கால் விரலை எடுத்துட்டாங்க, இல்லைன்னா பாதத்தை எடுத்துட்டாங்க, இல்லை ஒரே ஒரு டோஸ் ஒரே ஒரு விரலை மட்டும் எடுத்துட்டாங்க, காலுக்கு கீழே பிலோ நீ ஆம்பிடேஷன் நீக்கு கீழே எடுத்துட்டாங்க, கால் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க, இல்லை கை விரல் எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆம்பிடேஷன். இதை தடுக்கிறது எக்ஸசைஸ்னால ரொம்ப 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 நல்லா முடியும். அதை இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு பாதத்துக்கான கால் விரல் எடுக்கிறது தானே அதிகமாக நடந்திருக்கு. அப்புறம் புண்ணாகி எங்கே வேணாலும் நடந்திருக்கு. ஸோ அதை தடுக்கிறதுக்கு இன்றைக்கி நான் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், வழி சொல்லித்தரேன். இது டயபெட்டிஸோட ஒன் ஆஃப் த மெயின் காம்ப்ளிகேஷன். அதனால் வர்ற ஒரு சைடு எஃபெக்ட்டு அதுக்கு சொல்கிறேங்க. ஏன் தெரியுமா அந்த மாதிரி நடக்குதுங்க? டயபெட்டிஸ் உங்களுக்கே தெரியும் டயபெட்டிஸோட பயாலஜி இப்போ நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். என்னன்னா நம்மளோட பேங்க்ரியாஸ் இருக்குல்லங்க, கணையம் இன்சுலினை சுரக்குது. அந்த இன்சுலின் எதுக்குன்னா, இன்சுலின்ங்கிறது ஒரு ஹார்மோன். எப்படி மகிழ்ச்சிக்கு ஹார்மோன் இருக்குல்ல, ஹாப்பி ஹார்மோன்ஸ், டோப்பமின், என்டார்ஃபின், ஆக்சிடோசின், செரட்டோனின், அந்த மாதிரி உடம்புக்குள்ளே இன்னும் நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. நம்மளோட மெட்டபாலிசம், நம்ம செரிமானம் ஆகி செல்ஸ்குள்ளே போகிறதையும், நம்மளோட உடம்போட வெயிட்டை பாதுகாக்கிறதுலையும், உடம்போட எல்லா நரம்பு, ஸ்கின்னு, செல்ஸு எல்லாத்தையும் நல்லா வச்சுருக்கிறதுக்குன்ட்டு நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குங்க. ஹார்மோன்ஸ் ஒரு மெசஞ்சர்ஸுங்க. அதாவது ஹார்மோன்ஸ் தான் ஒரு விஷயத்தை இன்னொரு இடத்துக்கு, செல்ஸுக்குள்ளே ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துறதுக்கான ஒரு டிரான்ஸ்போர்ட் மாதிரி இருக்குங்க. அப்படி இருக்கிறப்போ அது மாதிரி என்னென்ன ஹார்மோன் இருக்குன்னா, லெப்டின் ஹார்மோன் இருக்குது, வெயிட்டுக்கான மெயினான ஹார்மோன். கிரலின் இருக்குது, பசியை தூண்டுற ஹார்மோன். அதுக்கப்புறம் இன்சுலின் இருக்குது, அதுதான் குளுக்கோஸை செல்ஸ்குள்ளே கொண்டு போகிறது, மெட்டபாலிசத்துக்கான ஒரு ஹார்மோன். அதுதான் இதுக்கு காரணம். அதே மாதிரி தைராய்டு T3 T4 ஹார்மோன் இருக்குது. அதெல்லாம் அதுவும் மெட்டபாலிசத்துக்கு காரணம். கம்மியாக சுரந்தால் நம்மளோட வெயிட்டு எல்லாம் அதிகப்படுத்தி விட்டுரும். அதை தவிர என்னென்ன ஹார்மோன் இருக்குன்னா, நம்மளோட மேல் ஃபீமேல் ஹார்மோன், டெஸ்டோஸ்டிரோன், ப்ரோஜெஸ்ட்ரோன், ஈஸ்ட்ரோஜன் அப்படி எல்லாம் இருக்குது. க்ரோத் ஹார்மோனான பிட்யூட்ரி ஹார்மோன் இருக்குது. அதை தவிர ஸ்ட்ரெஸ்னால் சுரக்கிற கார்டிசோல் இருக்குது. கார்டிசோல்லாம் சுகர் வர்றதுக்கு ஒரு மெயினான ஹார்மோன். அதை தவிர என்னென்ன ஹார்மோன் இருக்குன்னா, நிறைய இருக்குது. தூக்கம் வர வைக்கிறதுக்கான மெலட்டோனின்கிற ஹார்மோன், இது மாதிரி நிறைய இருக்குது. பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம். இதில் இருக்கிற ஒரு ஹார்மோன் தான் அந்த இன்சுலின் கணையம் சுரந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்தும் நம்மளுக்கு அது குளுக்கோஸாக மாறுது. குளுக்கோஸை கன்வெர்ட் ஆகி ரத்தத்துக்குள்ளே போயிட்டுருக்கா. அந்த குளுக்கோஸை செல்ஸ்குள்ளே கொண்டு போய் மெட்டபாலிசம் நடத்தி செல்ஸ்குள்ளே கொண்டு போய் இந்த இன்சுலின் சேர்த்தோம். செல்ஸ்குள்ளே சேர்த்தா தான் நம்மளுக்கு மசிலாக ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு எனர்ஜி கிடச்சி கலோரியாக செலவாகி இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கரெக்டாக வருது. ஸோ செல்ஸ்குள்ளே போகிறப்ப தான் நம்மளுக்கு நல்லது. ஆனால் செல்லுக்கு போகாமல் நமக்கு ரத்தத்தில் தங்கிருச்சுன்னா தான் நம்மளுக்கு பேர் சுகர் பேஷண்ட்டு. சரி, அதை தவிர அதிகமாக சாப்பிட்டுட்டோம்னா செல்ஸ்குள்ளே போகாமல் ரத்தத்தில் அதிகமாக சேர்ந்து ரத்தத்தில் அது தங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கொழுப்பாக மாறுது. கொழுப்பில் சும்மா கொழுப்பு, அப்புறம் விசரல் ஃபேட் ஒவ்வொரு ஆர்கன்ஸ்லையெல்லாம் போய் ஃபார்ம் ஆகிறது. ஏன் கணையத்தை சுற்றியே கொழுப்பு ஃபார்ம் ஆயிரும், லிவரை சுற்றி ஃபார்ம் ஆயிரும், ஃபேட்டி லிவர் மாதிரி, கிட்னி சுற்றி ஃபார்ம் ஆயிரும், வயிற்றை சுற்றி ஃபார்ம் ஆயிரும், இது மாதிரி இதயத்தில் கூட போய் ஃபார்ம் ஆயிரும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ரத்த குழாயில் போய் அடைச்சிக்கும். அந்த மாதிரியெல்லாம் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு நிறைய சைடு எஃபெக்ட் கொடுத்துரும். அதாவது பக்கவாதம் வந்துடலாம், நம்மளுக்கு ஒரு சைடு பேரலைசிஸ். அதை தவிர இது கண்ணை பாதிக்கும், தோலை பாதிக்கும், காலை பாதிக்கும், எல்லாத்தையும் பாதிக்கும். அப்படிங்கிறப்போ இது அந்த இன்சுலின்னு நம்ம அதிகமாக சாப்பிட்டு சிடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், சும்மா இருக்கிற லைஃப் ஸ்டைல், இல்லைன்னா டூ மச் எக்ஸசைஸு, இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்ஸுனால் கார்டிசோல் சுரக்கிறது, இந்த காரணத்தினால எல்லாம் மெயினாக இந்த காரணத்தினால, அப்புறம் பரம்பரை, இது மாதிரி நிறைய காரணங்கள்னால, ஹெரிடிட்டினாலேயும் என்ன ஆகுதுன்னா, உள்ளுக்குள்ளே அந்த இன்சுலினுக்கு செல்ஸ் ரெசிஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணுது. ரெசிஸ்டன்ஸ்னால் அந்த இன்சுலினை நம்ம குளுக்கோஸை எடுத்துகிட்டு செல்ஸ்குள்ளே போக விடாமல் பண்ணிடுது. அப்போ குளுக்கோஸ் அதிகமாகி நம்மளோட கணையமும் என்ன பண்ணுதுன்னா அந்த இதை அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிருது. எது? இன்சுலினை. ஏன்னா அது செல்ஸ்குள்ளே போகலன்னு சொல்லிட்டு நிறைய குளுக்கோஸ் இருக்குதுன்னு நிறைய சுரக்குது. நிறைய சுரந்து தான் டைப் 2லேருந்து டைப் 1 மாறிக்கிறது. இல்லைன்னா இன்சுலின் டிபெண்ட்டாக, டைப் 2லேருந்து டைப் 1 கூட கிடையாது, இன்சுலின் டிபெண்ட்டாக மாறிக்கிறது. அதாவது நான் இன்சுலின்லேருந்து இன்சுலினாக மாறிக்கிறது. அந்த மாதிரி எல்லாம்
நடக்குது. இதுதான் சுகரோட பிக்சர். இந்த சுகர் வந்து இப்படி செல்ஸ்குள்ளே அது சரியாக போகாததுனால என்ன ஆகுதுன்னா, உடம்புல எல்லாத்தையும் நரம்பு, எலும்பு, கண், தோல், நம்ம குழந்தை பிறக்கிற தன்மை, ஹார்ட்டு, லிவரு, கிட்னி எல்லாத்தையுமே பாதிக்குது. லிவர் பாதிக்கிறப்போ ஃபேட்டி லிவரோ வேறு ஏதாச்சும், இல்லை கிட்னி பாதிக்கிறப்போ டயாலிசிஸ் பண்ண வச்சிருது. இதயத்தை பாதிக்கிறப்போ ஹார்ட் அட்டாக்கு, மூளையை பாதிக்கிறப்போ பக்கவாதம். இப்படி பண்ணுறதுல ஒன்று தான் இந்த ஆம்புடேஷன், கால் விரல் வந்து எடுத்துடுறது இதெல்லாம். ஸோ இந்த ஆம்புடேஷன் வராமல் தடுக்கும். மற்றது ஏன் சுகரையே டோட்டலாக உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க, இல்லைன்னா நீங்கள் ரொம்ப கரெக்டாக பண்ணிங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா, கரெக்டாக நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா சுகரையே நீங்கள் வந்து வெல்லலாம். அது வந்து கண்டிப்பாக நடக்கும். இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ், மனநிலை உணவு எக்ஸசைஸ்னால நடக்கிறது. மனநிலையை மாற்றி அன்பான மகிழ்ச்சியான மனநிலையானாலும் நல்ல பழங்கள் காய்கறிகள் உட்பட நார்ச்சத்து அண்டு எல்லா விட்டமின்ஸும் இருக்கிற மாதிரி உணவு, அமினோ ஆசிட்ஸ், அப்புறம் மினரல்ஸ், அப்புறம் எல்லாமே நம்மளுக்கு கலந்து இருக்க மாதிரி நல்ல கொழுப்பு, குட் கொலஸ்ட்ரால், HDL இதெல்லாம் இருக்கிற மாதிரி உணவு எடுத்துக்கிட்டாலோ, அதுக்கப்புறம் இதுக்குன்னு இருக்கிற நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டால், நடக்கிறது ஓடுறதெல்லாம் வந்து ஏரோபிக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், டான்ஸு இதெல்லாம், சைக்கிளிங், அப்புறம் காலை ஊனி நடக்கிறதுலாம் வெயிட் பேரிங். இதுக்கு நேர் ஆப்போசிட் தான் நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங். நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங்னா படுத்துட்டு செய்கிறது, உட்காந்து செய்கிறது, ஜென்டிலாக செய்கிறது எல்லாமே. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கூட நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் தான். இந்த மாதிரி ஜென்டிலாக எல்லாமே செய்கிறது ஒரு 7 தடவை தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லாத்துக்கும் செஞ்சால் டயபெட்டிஸே கண்ட்ரோல் ஆகும். இப்போ அந்த கால் விரலில் சர்க்குலேஷனை மெயின்டைன் பண்ணி அந்த விரல் எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நிறைய எக்ஸசைஸ் இருந்தாலும் ஒரு எக்ஸசைஸ் மட்டும் நான் சொல்லித்தரேன். இப்படி படுத்துக்கோங்க. மல்லாந்து படுத்துட்டு ஷோல்டர் அளவுக்கு காலை அகலமாக வச்சுக்கோங்க. தலை எல்லாம் பார்த்துக்கோங்க, நேராக இருக்கிற மாதிரி. ஷோல்டருக்கு நேராக கால் இருக்கிற மாதிரி, ஷோல்டர் அளவுக்கு அகலம், ஒட்டியும் இருக்கக்கூடாது, ரொம்ப விரிச்சியும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சுட்டு கால் விரல் கீழே ஃப்ளெக்ஷன், டோஸ் ஃப்ளெக்ஷன். கால் விரல் மட்டும்தான் பாதம் பண்ணக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் விரல் ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் விரல் மேலே எக்ஸ்டென்ஷன். 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்ப வலது கால் விரலை பண்ணியிருக்கேன். 2 10 கவுண்ட்ஸு, 2 ரிலாக்ஸ் 10 கவுண்ட்ஸ், 2 மேலே 10 கவுண்ட்ஸ், 3 10 கவுண்ட்ஸ் கீழே. 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்ப 3 ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 மேலே. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி செய்கிறப்போ லோக்கலைஸ்டாக அந்த காலுக்கு மட்டும் போகிற மாதிரி இருக்கணும், பாதம் ஃபுல்லாக செய்யக்கூடாது. அதே மாதிரியே லெஃப்ட் காலுக்கு இது மாதிரி கீழே ரிலாக்ஸ், மேலே கீழே ரிலாக்ஸ், மேலே. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 மேலே எக்ஸ்டென்ஷன். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி வலது காலுக்கு 7 தடவையும் நான் 3 தடவை செஞ்சு காட்டினேன். பட் வலது காலுக்கு 7 தடவையும் இடது காலுக்கு 7 தடவையும் பண்ணலாம். சில நேரத்தில் 3 செட்டு பண்ணலாம். ஒரு செட்டு 7 தடவை, 3 செட்னா 21 தடவை கூட பண்ணலாம். இந்த எக்ஸசைஸு இது மாதிரி ஆம்புடேஷன் நடக்காமல் இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இது தவிர நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. என்னென்னா இது பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்கிறாங்களா, அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். சயாட்டிக்கா இதெல்லாமே ஒன் ஆஃப் த சுகரோட காம்ப்ளிகேஷனாக இருக்குது. அப்புறம் வேரிகோஸ் வெயின்ஸுக்கு, அப்புறம் பாதம் வந்து 2வது ஹார்ட்டு. பாதத்துக்கு என்ன செஞ்சாலும் ஹார்ட்டுக்கு அது நன்மை பயக்கும். இப்போ ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் காஃபில் வருது இல்லை, மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன்லாம் வந்துச்சுன்னா காஃபில் பிரச்சனை வருதுல்ல, அந்த மாதிரி காஃபு, ஹார்ட்டு, பாதம் இதெல்லாம் இன்டர்ரிலேட்டட். அதனால தான் ஃபுட் மசாஜ் உலகத்தில் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் பாதத்துக்குன்னு ஒரு எக்ஸசைஸ் செஞ்சால் ஈவன் ஹார்ட்டில் இருக்கிற நம்ம கொழுப்பு ட்ரைக்ளிசரைட்ஸ் கூட குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் யூசஸ் இருக்கும். உலகத்தில் நோய்களை வர்றதுக்கும் சரியாக வர்றதுக்கும் 3 தான் இருக்குது. மனநிலை, உணவு, எக்ஸசைஸ். வர வைக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸான, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டியான ஒரு மனநிலை, நெகட்டிவான மனநிலை காரணமாக இருக்குது. ஒரு சரியான உணவு இல்லாதது, ரொம்ப ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இது மாதிரி சாப்பிட்றதும், அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதோ, இல்லை டூ மச் எக்ஸசைஸ் பண்ணுறதோ, கார்ட்டிசோல் அதிகமாக சுரந்து சும்மா ஓடுறது, பயங்கர ஹார்டான எக்ஸசைஸ் பண்ணுறதோ காரணமாக இருக்குது. அதே தவிர வராமல் தடுக்கிறதுக்கு நல்ல ஒரு மனநிலை, பாசிட்டிவான, அன்பான, ரொம்ப தர்மம், நீதி, நேர்மை, நியாயம்னு இருக்கிற மனநிலையும், ரொம்ப ஒரு யதார்த்தமான, ஒரு ஜெனரஸான, அதாவது
சிக்கனத்துக்கு நேர் ஆப்போசிட்டான ஒரு நல்ல செலவு பண்ணுற அண்ட் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற, தர்மம் பண்ணுற இந்த மாதிரி மனநிலை தான் வந்து சுகர் வராமல் தடுக்கும். இந்த அன்பான மனநிலை எல்லார்கிட்டேயும் அன்பு செலுத்தணும், அதுதான் தடுக்கும். வேறு வழியே இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா உணவு, நல்ல பழங்கள் காய்கறிகள் உட்பட நல்ல உணவாக நார்ச்சத்து இருக்கிற உணவாக எடுத்துக்கிறதும். அதை தவிர 3வது என்னென்னா நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ், அந்த ஹார்டான சும்மா ஓடுறது, வாக்கிங்கு டூ மச்சாக பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது, குதிக்கிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் மல்லாந்து படுத்துக்கிட்டோ, ரைட்டோ லெஃப்ட்லேயோ படுத்துட்டோ, குப்புற படுத்துட்டோ, இல்லை உட்காந்துட்டோ ப்ரீத்திங் எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சி உட்பட, தியானம் உட்பட, மெடிடேஷன், அமைதியாக கண்ணை மூடிட்டு இருக்கிறது இல்லை படுத்துக்கிறது உட்பட, அப்புறம் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசில்ஸுக்கும் ஸ்ட்ரென்தனிங் 7 தடவை ஒரு நார்மலான எக்ஸசைஸ் பண்ணி எல்லா மசில்ஸும் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கிறதும், இதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு எக்ஸசைஸாக இருக்குது. இதுதான் வந்து நம்மளை ஆம்பிடேஷன்லேருந்தும், பெரிஃபரல் நியூரோபதியிலேருந்தும், சுகரோட காம்ப்ளிகேஷன்லேருந்தும், சுகர்லேருந்தும் நம்மளை விடுபடுத்தும். ஏன்னா இப்படியெல்லாம் எக்ஸசைஸ் செய்கிறப்போ பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகிறப்போ இன்சுலின் இல்லாமலே நம்ம செல்ஸ் வந்து சுகரை வந்து எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்சுலினே தேவை கிடையாது, எடுத்துகிட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு நேர் ஆப்போசிட்டாக அப்போ இன்சுலின் சென்சிட்டிவிட்டி ஃபார்ம் ஆகிடுது. அதுக்கப்புறம் இன்சுலினையும் எடுத்துக்குது. ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் எடுத்துக்குது. குளுக்கோஸ் எடுத்ததுனால நம்மளோட பேங்க்ரியாஸ் வந்து இனிமேல் அதிகமாக சுரக்க தேவையில்லை. ஏன்னா குளுக்கோஸ் தான் ரத்தத்துலேருந்து குறைஞ்சிட்டு வருதில்ல, அப்போ சுகர் குறைஞ்சிட்டு வரதுனால பேங்க்ரியாஸ் அதிகமாக சுரக்காது. அதனால் பேங்க்ரியாஸ்க்கு ஒர்க் லோடு அதிகமாகி பேங்க்ரியாஸ்னால் கணையும், அது வந்து அது ஒர்க்கையே நிறுத்திடுற மாதிரி, இன்சுலினே சுரக்காம விட்டுற மாதிரி நிலமையும் வர்றதில்ல. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு நேர் ஆப்போசிட்டில் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி ஃபார்ம் ஆயிடுது. இந்த மாதிரி பல விதங்களில் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி ஆனால் நான் முக்கியமாக பேசினது என்னென்னா ஆம்பிடேஷன் நடக்காமல் இருக்க, விரல் எடுத்துறது, கால் எடுத்துறது, இது மாதிரிலாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த எக்ஸசைசஸ் வந்து ப்ரிவென்ஷன் பண்ணும். அதனால் இது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.